2 கொரிந்தியர் 4:17-18. மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. வேகமாக வாசிச்சிட்டோனோ. மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படுகிற இந்த சூரிய சந்திர நட்சத்திரம் இந்த பூமி மனுஷன் இதெல்லாம் காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, காணப்படாத தேவன் அவர் பேசிய வார்த்தைகள் அதெல்லாம் அந்த காணப்படாதவைகள். ஆவி மண்டலத்தில் என்ன நடக்கிறது, அது இயற்கை மண்டலத்தை இயற்கை கண்ணை வச்சு பார்க்க முடியாது. ஆவி மண்டலத்தில் நடக்கிற அந்த காணப்படாதவைகள் அவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. அப்போ அதை பார்க்கவே முடியாதுன்னா ஏதோ ஒரு விதத்தில் பார்க்குறோம்னு சொல்கிறாரு. காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. கர்த்தருடைய வசனம் வருது. பரலோகம் இருக்கா? ஆமாம் இருக்குது. கர்த்தர் இருக்கிறாரா? இருக்கிறாரு. தேவதூதர்கள் இருக்கிறாரா? இருக்கிறாங்க. சுவிசேஷம் இருக்கா? இருக்குது. அப்போ அதெல்லாம் அறிவிக்கிறாங்களா? அது தெரியுது. அப்போ அதெல்லாம் இந்த காணப்படாத வட்டத்தில் இருக்கிறது. காணப்படாததில் பரலோகம் இருக்குது, நரகம் இருக்குது. இப்போ காணப்படாதவைகளை பார்த்துட்டு அதில் கர்த்தரை பார்க்கும்போது இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, காணப்படாதவைகள்ங்கிற போது கர்த்தரையும் அவருடைய வசனங்களையும் அப்படி தான் நம்ம எடுக்கணும். கர்த்தரையும் அவருடைய வசனங்கள், காணப்படாதவைகளாக இருக்கிற கர்த்தரையும் அவருடைய வசனங்களையும் நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். இப்போக்கு இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கிட்டு இருக்கிறதுனால ஏதோ ஒரு உபத்திரவத்தை நம்ம சந்திக்கிறோம். நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், எனக்கு ஒரு உபத்திரவமே இல்லைன்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் அவங்கள பற்றி டவுட் பண்ண வேண்டியதுதான். ஏன்னா இயேசுவை ஏற்றுக்கிட்டால் இந்த உலகம் பகைக்கிறது. இந்த உலகம் இயேசுவை பகைத்தது, சிலுவையிலேயே அறைந்தது. நம்ம அவருடைய பிள்ளைன்னா பச்சை மரத்துக்கே எனக்கு இப்படி செஞ்சாங்கன்னா பட்டை மரத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். அதனால் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற எல்லாரும் துன்பப்படுவார்கள் இடத்துல எழுதியிருக்கே. அப்போ அவரை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். இங்கே பாருங்க, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டதுனால உண்டாகிற உபத்திரவங்கள் அது உண்மையாகவே நமக்கு மேன்மையை கொடுக்கக்கூடியது. அந்த உபத்திரவங்கள் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தருக்காக அந்த உபத்திரவங்களை அனுபவிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அங்கே பலன் பரலோகத்தில் இருக்கிறது. நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும்னு எழுதியிருக்கேன். நாம் எல்லாரும் இதே 5வது அதிகாரத்தில் 10வது வசனம் வாசிக்கிறேன். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு அது அவங்க ரட்சிக்கப்படாதவங்க நரகத்துக்கு போகிற நியாய தீர்ப்பு. ஆனால் விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அவங்க எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அவங்கவுங்க செய்த நன்மைகளுக்கு ஏற்ற பலனை அங்கே பெறுகிற காலம் அது. அதை தான் இந்த 17வது வசனத்தில் அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை, நித்தியமான கனம் மகிமையை உண்டாக்குகிறது. நாம் கர்த்தரை கனம் பண்ணணும்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் கர்த்தர் தன்னை விசுவாசிக்கிற தான் பிள்ளைகளை கனம் பண்ணுறாருன்னு வாசிருக்கீங்களா? சங்கீதம் 91:15 அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அத்தோடையா ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம கர்த்தரை கனம் பண்ணணும், ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருக்கு பிரியமானதை செஞ்சு இந்த உலகத்துக்கு முன்னாடி அவங்கெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தாமல் அவங்க வேறு எதையே மகிமைப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானதை செஞ்சு கர்த்தரை கனம் பண்ணணும் அப்படியெல்லாம் சொல்லுவோம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். என்னங்கடா அது, ஆச்சரியமாக இல்லை? ஆனால் உண்மைங்க இருக்கிற சூழ்நிலைகளில்
நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக நடந்தீங்கன்னா, கர்த்தரை விசுவாசிங்கன்னா, இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு? நீங்கள் காணப்படாதவைகளாகிய தேவத்துவம், அவருடைய வல்லமை, அந்த பரலோகம், அந்த வார்த்தைகள், அதை கேட்டு நீங்கள் அவர் நம்பும்போது உண்டாகிற உபத்திரவங்கள்லாம் கடைசிக்கு என்னவா மாறிடுதான்? உங்களுக்கு அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. அதுதான் இங்கே ஒரு வசனம் உங்களுக்கு வாசித்து காமிச்சேன். நான் அவனை கனம் பண்ணி கனப்படுத்துவேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் நமக்கு ஆச்சரியப்படுற காரியங்கள், ஆனால் அவர் செய்கிறாரு. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். காணப்படுகிற சூரிய சந்திர நட்சத்திரம் இந்த பூமி எல்லாம் ஒரு நாள் எல்லாம் போயிடும். இதெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு கர்த்தர் புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்குவேன்னு சொல்லிட்டார். ஆனால் காணப்படாதவைகளாகிய ஆவி மண்டலத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நித்தியமானவைகள். பரலோகமானது நித்தியம், நரகமும் நித்தியம். அதனால தான் இந்த நரகத்துக்கு போயிடாமல் பரலோகத்துக்கு போகணுன்றான். கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் உங்களுக்கு உபத்திரங்கள் வருமானால் அதை சந்தோஷமாக எண்ணுங்கள். கர்த்தருக்காக ஏற்றுக்கொண்டு அதில் முன்னேறுங்கள். உங்களுக்காக பெரிய பலன் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, காட் பிளஸ் யூ.